செயல்பாட்டாளர் இமயம் சரவணனை கண்டன உரையை நிறுத்துமாறு கேட்டுக்கொள்கிறேன். குறைந்த அளவேனும் கூக்குரல் இடுவதற்கு திருமணங்களுக்குத்தான் அழைப்பு கொடுத்து அழைக்க வேண்டும், இளவு கேட்பதற்கு அவர்களாக விருப்பப்பட்டுத்தான் வர வேண்டும். பாலஸ்தீனத்திலே தினசரி 1000 இளவுகள் விழுந்து கொண்டிருக்கிறது. அதற்காக நாங்கள் கூடி அழுகிறோம் என்று சொல்லி குறைந்த அளவேனும் இங்கு வந்து ஆதரவு இருக்கக்கூடிய உங்கள் அத்தனை பேருக்கும் முதற்கண் எனது வணக்கத்தை சொல்லி, நேரத்தின் அருமை கருதி ஒவ்வொருவரையும் தனித்தனியாக அழைத்து பெயர் சொல்லாததற்காக மன்னிப்பு கோரி உங்கள் அத்தனை அமைப்புகளுக்கும் எனது நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு, இந்த அருமையான ஒரு முன்னெடுப்பை வலிகளை சுமந்து நாங்கள் நிற்கிறோம் என்று தமிழக வாழ்வுரிமை கட்சியினர் இதை முன்னெடுத்திருப்பதற்காக அவர்களுக்கு எனது வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் சொல்லி எனது கண்டன உரையை துவக்குகிறேன். இந்த நாள் நீங்கள் திட்டமிட்டு கேட்டு ஆர்ப்பாட்டம் நடத்தும் நாளா அல்லது யதார்த்தமாக கிடைத்த நாளா என்று எனக்கு தெரியவில்லை. எனது அருமை தம்பி சுமந்திரத்தில் நான் கேட்டேன், இல்லையா யதார்த்தமாகத்தான் இந்த நாளை நாங்கள் தேர்வு செய்திருக்கிறோம் என்று சொன்னார். ஆனால் இது யதார்த்தமாக நடக்கவில்லை. பாலஸ்தீன மக்களுக்கான விடுதலையை உறக்க சொல்வதற்கு, பாலஸ்தீனிய இனம் மீட்டுருவாக்கம் பெறுவதற்கு, பாலஸ்தீனிலே போர் நிற்பதற்கு ஒரு சரியான நாளைத்தான் நீங்கள் கண்டனம் தெரிவிப்பதற்காக தேர்ந்தெடுக்கிறீர்கள் என்பது வரலாற்று உங்களுக்கு கையளித்திருக்கிறோம். காரணம் என்ன தெரியுமா? இதோ தமிழ்நாட்டிலே இருந்து 18 கிலோமீட்டரிலே கடல் வழி மார்க்கமாக சென்றால் எனது தொப்புள் கொடி உறவுகளான தமிழர்கள் அந்த மண்ணிலே கொண்டு அளிக்கப்பட்ட பொழுது இந்திய ராணுவம் அமைதிப்படை என்ற பெயரில் அங்கு சென்று எங்கள் பெண்களை வன்புணர்வு செய்த பொழுது அதை தடுக்க கோரி ஒருவன் உண்ணாவிரதம் இருந்தான். 12 நாட்களுக்கு முன்பாக இதே செப்டம்பர் மாதத்தில் அவன் கேட்டது ஒன்றுதான், அரசியல் கைதிகளை சிங்கள ராணுவம் விடுவிக்க வேண்டும், இந்திய அமைதிப்படையை திரும்ப பெற்றுக் கொள்ள வேண்டும், ஈழம் எங்களுக்கு வேண்டும், ஈழம் என்பது தனி இனம், அந்த இனம் விடுதலை பெற வேண்டும் என்று கேட்டு ஒருவன் உண்ணாவிரதம் இருந்தான். அண்ணன் காந்தி தொடங்கி அண்ணா ஹசாரே வரை 1000 முறை உண்ணாவிரதம் இருந்திருக்கிறார்கள், நீங்கள் பார்த்திருப்பீர்கள். அண்ணல் காந்தி தொடங்கி அண்ணா ஹசாரே வரை 1000 முறை உண்ணாவிரதம் இருந்தவர்கள் இந்த மண்ணிலே நீங்கள் பார்த்திருப்பீர்கள். ஏன் நானே 13 தடவை உண்ணாவிரதம் இருந்திருக்கிறேன். இதே திருப்பூரிலே கூட போன வாரத்திலே 4 நாட்கள் உண்ணாவிரதம் இந்த குப்பை கழிவு பிரச்சனைக்காக இருந்தோம். ஆனால் நான் செத்து போகவில்லை, உயிர் வைத்துக் கொண்டேன். அண்ணா ஹசாரே நாளுக்கு நாள் உண்ணாவிரதம் இருந்து கொண்டே இருப்பது வரலாறு பார்த்தது, செத்து போகவில்லை. கடற்கரையிலே தொடங்கி செங்கோட்டை வரை உண்ணாவிரதம் இருந்தவர்கள் எல்லாம் உங்களுக்கு தெரியும். காந்தியினுடைய உண்ணாவிரதம் தான் உலகத்திலே மெச்சத்தக்கது, காந்தியினுடைய அகிம்சை தான் உலகத்திலே மெச்சத்தக்கது என்று எண்ணி இருக்கும் போது ஒருவன் உண்ணாவிரதம் இருந்தான். அவன் ஒன்றும் படிக்காதவன் அல்ல, மருத்துவ பட்டம் பெற்றவன், MBBS டாக்டர். அவன் மருத்துவ பட்டம் பெற்றவன், சிறந்த மருத்துவராக இருந்தவன். நல்ல நீர் மட்டும் குடித்தால் 40 நாட்கள் உயிர் வரலாம் என்பது என்னை போன்று பேசினான், எழுச்சியாக பேசினான், அந்த மக்களை கூட்டி கூட்டி பேசினான். ஏன் ஈழம் வேண்டும் என்று கேட்டான், ஏன் இந்திய அமைதிப்படை திரும்பி போக வேண்டும் என்று கேட்டு பேசினான். 2ஆம் நாள் பேசினான், 3ஆம் நாள் பேசினான். மக்கள் அணி அணியாக சென்று ஈழத்தில் அவனை பார்த்தார்கள். ஏன்னா நீ உண்ணாவிரதம் இருக்க வேண்டும் என்று தலைமையிடத்தில் எல்லாம் கேள்விகள் வந்தது. விடுதலை புலிகள் என்றாலே ஆயுதங்களை தாங்கி போராடக்கூடியவர்கள் என்று உலகம் பார்த்திருந்த பொழுது, இல்லை இல்லை அமைதி வலிக்கும் நாங்களே எடுத்துக்காட்டவர்கள் என்று சொல்லி அந்த மருத்துவர் உண்ணாவிரதம் இருந்தான். 4 நாட்கள் 5 நாட்கள் கடந்தது. அவன் பேசுவது படுக்கையாகிவிட்டது, பேச முடியவில்லை. அவனது சிறுநீரகங்கள் செயல் இழக்க தொடங்கிவிட்டது. அவன் கண்டிருந்து பார்க்க முடியவில்லை. 8வது நாள், 9வது நாள், 10வது நாளிலே அவன் படுத்த படுக்கையாகி போனான். 11வது நாள் ஈழமே அவனுக்காக அழுதது. ஐயோ உண்ணாவிரதத்தை முடித்துக் கொள் என்று சொல்லி தமிழீழ தேசிய தலைவர் பிரபாகரன் அவர்கள் அந்த மண்ணிலே வந்து அவனிடத்தில் கேட்டார். இல்லை இல்லை, நான் என்றும் வேடிக்கையாக இருக்கவில்லை, எனது மண்ணுக்காக, எனது மக்களுக்காக, எனது மொழிக்காக, எனது இனத்திற்காக நான் உண்ணாவிரதம் இருக்கிறேன். நான் சாகுமுறை என்று சொன்னால் செத்துத்தான் உண்ணாவிரதம் முடியும் என்று சொன்னார். 12ஆம் நாள் காலையிலே உண்ணாவிரதம் தொடங்கியது. இவன் பட்டினி கிடந்தான், மயங்கி கிடந்தான். மருத்துவர் வருகிறார், தொட்டு பார்க்கிறார், தொட்டு பார்க்கிறார், தொட்டு பார்க்கிறார். நெஞ்சு அடிக்கவில்லை, கை நாடி துடிக்கவில்லை, நெஞ்சு அடிக்கவில்லை, கை நாடி துடிக்கவில்லை. அவன் காலை தொட்டு கும்பிட்டு சொன்னார், இவன் சத்து
அவன் செத்து போனால் இன்று நீங்கள் உங்கள் போராட்டத்தை தொடங்கி இருக்கிறீர்கள். ஈழத்திலே தமிழினம் அழியும் பொழுது வேடிக்கை பார்த்தவர் கூட இந்த பாலஸ்தீனத்திற்காக இன்றைய நாளை தேர்ந்தெடுத்து நாம் போராட தொடங்கி இருக்கிறோம் என்று சொன்னால் உண்மையிலேயே ஈழம் விடுதலை பெறும், இந்த பாலஸ்தீனமும் விடுதலை பெறும் என்பதை இழிவன் வாயிலாக நீங்கள் உணர்ந்து கொள்ளுங்கள். தம்பி சொன்ன மாதிரிதான் மங்களத்துல இருந்து இந்த முக்குல அதிக இஸ்லாமியர்களை கொண்ட இடத்துல 50 பேரை கூட்டி வச்சு கூட்டம் நடத்துறிய இஸ்ரேல் ராணுவம் கேட்டுட்டு விட்டுருமாடான்னு கேட்கிறான். குப்பை கிடங்கு பிரச்சனைக்கு சாலை முற்றுகை போட்டு 1000 பேர் கூடி குப்பையை கொட்டுறதை நிறுத்தாத அரசாங்கம். கல்குவாரிகளை எடுக்காதடா, கனிம வளத்தை கொள்ளையடிக்காதடான்னு சொல்லி வெட்டுப்பட்டு செத்த இடத்துல இருந்து எதிர்ப்பு நின்ற கூட்டம் தடுக்க வழி இல்லை. அப்புறம் எப்படா இங்க இருந்து இஸ்ரேல்ல கேட்கிறிய? பெஞ்சமின் கேட்டுருவானா? மோடி காதுல விழுந்துருமா? இந்த போரை நிறுத்திடுவானு கேட்டா நிறுத்துவான். வரலாறு உங்களுக்கு கற்பித்திருக்கிறது. ஒல்லியான உருவம் கொண்ட ஒருவன் ஹோசிமின் என்று பெயர். வியட்நாம் விடுதலைக்காக தொடர்ச்சியாக போராடும் பொழுது மல்லாவிக்கு அமெரிக்காவை அடித்து ஒழிக்கும் பொழுது உலகெங்கும் ஆர்ப்பாட்டங்கள் போராட்டங்கள் தொடங்கியது. வியட்நாமுடைய விடுதலையை கேட்டு உலகெங்கும் ஆர்ப்பாட்டங்கள் போராட்டங்களும் தொடங்கியது. அப்படி தொடங்கும் பொழுது உலகமே உற்று நோக்கி பார்த்தது. போராட்டங்கள் விரிவுபடுத்தப்பட்டது, ஆர்ப்பாட்டங்கள் விரிவுபடுத்தப்பட்டது, பேரணிகள் விரிவுபடுத்தப்பட்டது. இப்படியாக 50 பேரை கொண்டு தொடங்கிய கூட்டம் கடைசியாக அமெரிக்காவிலே 5 லட்சம் பேரோடு ஊர்வலம் சென்று நீ வியட்நாமை தாக்காதே என்று சொல்லி வியட்நாம் போர் நிறுத்தப்பட்ட வரலாறு உங்களுக்கு தெரிந்திருக்கும். கடைசியா எவன் குண்டு போட்டு தாக்குனானா, எவன் அடிச்சு கொண்டுகிட்டு இருக்கானோ, எவன் வல்லாதிக்கத்தை வியட்நாம் மேல செலுத்தினானோ அதே அமெரிக்காவில் அமெரிக்கர்கள் 5 லட்சம் பேர் கூடினார்கள், பேரணி நடத்தினார்கள், கண்டன ஆர்ப்பாட்டங்களை வைத்தார்கள். வியட்நாம் விடுதலை சாத்தியமானது. அதனால் தான் சொல்கிறோம், இது 50 பேர் கொண்ட கூட்டமா, 100 பேர் கொண்ட கூட்டமா? மங்களத்தில் இருந்து கத்துக்கிறோமா, சாமலாபுரத்தில் இருந்து கத்துக்கிறோமா, தேவகோட்டையில் இருந்து கத்துக்கிறோமா, காரைக்குடியில் இருந்து கத்துக்கிறோமா, இந்த மூளை முடுக்கில் நின்று கத்துக்கிறோமா, அனுமதி மறுக்க கெஞ்சி கேட்டு வாங்கி இந்த ஓரத்தில் இருந்து கத்துக்கிறோமா என்றெல்லாம் பார்க்க வேண்டாம். எப்பொழுதுமே ஒரு இனம் ஒடுக்கப்படும் பொழுது பூமியிலே கத்த வேண்டிய கடமை இந்த தமிழர்களுக்கு இருக்கிறது என்ற உணர்வோடு நீங்கள் கத்துங்கள். பாலஸ்தீன மக்களை நாம் வென்றெடுக்க முடியும். 5 வயது குழந்தை வேண்டிய தோள்கள், புத்தக பைகளை சுமக்க வேண்டிய தோள்கள், கையிலே மலர்களை கொண்டிருக்கக்கூடிய பெண் பிள்ளைகள் எல்லாம் கையிலே தட்டுகளை தூக்கி எனக்கு உணவு தாருங்கள் என்று கேட்டு அழுகிறது. ஒருவேளை உணவில்லை, ஒருவேளை உணவில்லை. அந்த உணவை கொடுப்பதற்கு அண்டை நாடுகள் தயாராக இருந்தாலும் அந்த அண்டை நாடுகளில் இருந்து உணவுகளை கொண்டு வருவர்கள் கூட தாக்கக்கூடிய இஸ்ரேல் எவ்வளவு மோசமானது என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ளுங்கள். அவனுக்கு தேவை இஸ்ரேல் அல்ல, இஸ்ரேலிய ராணுவத்திற்கு தேவை பாகிஸ்தான் அல்ல, இஸ்ரேலிய ராணுவத்திற்கு தேவை உலகில் உள்ள மற்ற நாடுகள் அல்ல. அந்த பாலஸ்தீனம் என்ற ஒட்டுமொத்த அந்த நிலப்பரப்பும் இஸ்ரேலாக மாற வேண்டும் என்பதுதான் அவனது நோக்கம். யார் சொன்னாலும் கேட்க மாட்டான். ஆனால் நீங்கள் வரலாற்றிலே ஒன்று புரிந்து கொள்ளுங்கள், பாலஸ்தீன மக்கள் பாலஸ்தீனத்தை காப்பதற்காக போராடுகிறார்களே தவிர இஸ்ரேலை அபகரிக்க போராடவில்லை. ஹமாஸ் என்ற அமைப்பு தன்னுடைய இனத்தை பாதுகாப்பதற்காக போராடுகிறது தவிர இஸ்ரேலை தன்னுடைய நிலப்பரப்பை இஸ்ரேலுக்குள் நீட்டுவதற்காக அல்ல. ரொம்ப பேர் சொல்றான், அப்ப யூதர்களுக்கு அது நிலப்பரப்பு இல்லையா? அது வெறும் பாலஸ்தீனர்களுக்கு மட்டும்தானா? அரபு நாட்டுக்கு மட்டும்தானா? அரபியர்களுக்கு மட்டும்தானா? யூதர்கள் அங்குதானே வாழ்ந்தோம், எங்கள் முன்னோர்களும் அங்குதானே இருந்தார்கள் என்றெல்லாம் கேட்கிறான். இருந்து விட்டு போகட்டும். அது ஒரு பாலைவன பூமி. பல நூற்றாண்டுகளுக்கு முன்பாக அந்த பூமியிலே எதுவும் விளையாட காரணத்தினால் இந்த மன்னங்களுக்கு வேண்டாம், இந்த மக்களுக்கு வேண்டாம் என்று சொல்லி பலமாக வாழ்வதற்காக உலக நாடுகளிலே அங்கங்கு சென்று பிரிந்து உனது பணவளத்தை, உனது பொருளாதாரத்தை பெருக்குவதற்காக நாடு கடந்து சென்ற நீங்கள் அதே பாலஸ்தீனிய மக்கள் இது என்ன மண்ணாக இருந்தாலும் சரி, இங்கு வாழ தகுதி இருந்தாலும் சரி, தகுதி இல்லை என்றாலும் சரி, இந்த பாலஸ்தீனம் என்பது எங்கள் பாலஸ்தீனிய மண், இந்த மண்ணிலே இருந்து நாங்கள் அப்புறப்படுவது என்றால் அது நாங்கள் இறந்ததற்கு பின்பாகத்தான் என்று சொல்லி 1000 ஆண்டு காலமாக அந்த பாலைவனத்தில் கிடந்து தங்களுடைய மண்ணை காத்து நின்றார்கள். அது யாருடைய மண்ணாக இருக்க முடியும்? சொல்லுங்க பார்ப்போம். இங்க ரொம்ப பேர் மனித நேயத்துக்காகவும் கத்தல, மதத்துக்காகவும் கத்தல. சவுதி அரேபியா கத்தலைங்கிறான்,
அந்த நாடு இஸ்லாமிய நாடு கத்தலைங்கிறான், இந்த நாடு இஸ்லாமிய நாடு கத்தலைங்கிறான். கத்த மாட்டான். உண்மையை புரிஞ்சுக்கிறீங்க, கத்த மாட்டான். அரேபி தன்னுடைய இனத்திற்காகவும் கத்தவில்லை, தன்னுடைய மதத்திற்காகவும் கத்தவில்லை. ஏன் ஏன் எல்லாம் மன்னராட்சி நாடுகள். நாளைக்கு மக்கள் புரட்சி வெடித்தால், நாளைக்கு சவுதியிலே மக்கள் புரட்சி வெடித்தால் இந்த மன்னர்கள் சென்று ஒதுங்குமிடம் எது தெரியுமா? அமெரிக்கா. இதே பிரிட்டன். இங்க கொள்ளை அடிச்சுட்டு போறவன், கொலை பண்ணிட்டு போறவன் எப்படி ஓடி போய் அமெரிக்காலையும் பிரிட்டன்லையும் ஒதுங்குறானோ அதே மாதிரி நாளைக்கு அரபு நாட்டை சேர்ந்த மன்னர்கள் எல்லாம், நாளைக்கு அரேபியர்கள், இந்த இஸ்லாமிய நாடுகளை சேர்ந்த மன்னர்கள் எல்லாம் மக்கள் கிளர்ச்சி ஏற்பட்டு தன்னுடைய விடுதலையை கேட்டு அந்த மண்ணிலே இஸ்லாமியர்கள் போராடினார்கள் என்று சொன்னால் இவர்கள் ஓடி சென்று ஒதுங்குவதற்காக, ஓடி சென்று பதுங்குவதற்காக, இதே ராஜ வாழ்க்கையை தொடர்வதற்காக அமெரிக்காவை நக்கிக் கொண்டு தெரிகிறார்கள் என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ளுங்கள். அமெரிக்காவை நக்கிக் கொண்டு தெரிகிறார். தன்னுடைய இனம் ஒழிக்கப்படுகிறது பரவாயில்லை, தன்னுடைய இனம் நசுக்கப்படுகிறது பரவாயில்லை, சின்னஞ்சிறு குழந்தைகள் அம்மனமாக ஓடுகிறது பரவாயில்லை, உணவு இல்லை பரவாயில்லை, நான் சொகுசு வாழ்க்கை வாழ வேண்டும் என்று நினைக்கக்கூடிய மன்னர்களை கொண்டிருக்கக்கூடிய நாடுகள். அதனால் அவன் அமெரிக்காவை எதிர்ப்பதற்கு தயாராகி யோசித்து பாருங்கள் உறவுகளை. அப்படி என்றால் யார் கேட்பது? அப்படி என்றால் யார் கேட்பது? உலகத்திலேயே கேட்கக்கூடிய முதல் தகுதி தமிழர்களுக்கு தான் இருக்கும். ஏனென்றால் ஈழத்திலே எங்கள் உயிர் போகிறது என்று கேட்டோம், எங்கள் தொப்புள்குடி உறவுகள் சாதினார்கள் என்று கேட்டோம். உலகத்திலே எங்கு என்ன நடந்தாலும் சரி, குஜராத்திலே நீங்கள் சொன்ன அந்த கொலை சம்பவமானாலும் சரி, மோடி இந்துக்கள் என்று சொல்லி இஸ்லாமியர்களுக்கு எதிராக நின்ற அத்தனை சம்பவங்களிலும் சரி, இதே வாஜ்பாய் சொல்லி இருக்கிறாரே, அதையாவது இந்த மோடி செய்தானா என்று கேட்டு பாருங்கள். நாங்கள் பாலஸ்தீனத்தை ஆதரிக்கிறோம், பாலஸ்தீனத்திற்கு ஆதரவாக நாங்கள் நிற்போம், இஸ்ரேலை உன்னை வன்மையாக கண்டிக்கிறேன் என்று வாஜ்பாய் சொன்னாரே. அதே கட்சியை சேர்ந்த நீங்கள் மாறிவிட்டீர்களே, அதே கட்சியை சேர்ந்த நீங்கள் அதை ஒப்புக்கொள்ளவில்லையே. வாஜ்பாயோடு எவ்வளவு முரண்பாடு எங்களுக்கு இருந்தாலும் இந்த வரிக்காக நாங்கள் அவரை எடுத்துக்காட்டாக சொல்லி பேசுகிறோம். ஆனால் அந்த சிறு தகுதி கூட உங்களிடத்தில் இல்லையே. இந்தியா சொல்லுது, அழகா சொல்லுது, பாலஸ்தீனத்தை நாங்கள் அங்கீகரிக்கிறோம், ஆனால் இஸ்ரேலோடு நட்புறவு தொடரும். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. பாலஸ்தீனத்தை நாங்கள் அங்கீகரிக்கிறோம், ஆனால் இஸ்ரேலோடு நட்புறவு தொடரும் சொல்றான். இதுக்கு முன்னாடி இருந்த ஆட்சியாளர்கள் ஏன் பாஜக மட்டும்தான் கேட்டா இல்ல, எல்லா உண்மையும் போட்டு உடைங்க, உண்மையை ஒத்துக்கிறீங்க. இதே காங்கிரஸ், நேரு தலைமையிலான காங்கிரஸ் 1957 இஸ்ரேலை தனிநாடாக அங்கீகரித்து கையெழுத்து போட்டாரா இல்லையா? இஸ்ரேலை ஒரு நாடு என்று அறிவிக்கும் பொழுது நாம் மறுப்பு தெரிவிக்கவில்லை. ஒட்டுமொத்த நிலப்பரப்பு, உலகப் போரிலே வெற்றி பெற்ற பிரிட்டனின் கையிலே இருந்த நிலப்பரப்பு, ஒட்டுமொத்த பாலஸ்தீனத்தையும் பிரிட்டன் பிரிக்க வேண்டும் என்று நினைத்தது, அமெரிக்கா ஆதரவாக நின்றது. அப்படி பாலஸ்தீனத்தை பிரிக்கும் பொழுது இஸ்ரேல் என்ற ஒரு நாடை உருவாக்க முற்பட்டது. அரேபியர்களுக்கு என்று ஒரு நாடு கேட்கிறார்கள். ஆனால் நீங்கள் நன்றாக எண்ணிக்கொள்ள வேண்டும், இந்த வரலாற்று போரை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். 70 விழுக்காடு இருந்த பாலஸ்தீனியர்களுக்கு, 70 விழுக்காடு மக்கள் தொகை கொண்டிருந்த பாலஸ்தீனியர்களுக்கு வெறும் 43 விழுக்காடு நிலப்பரப்பை கொடுத்து விட்டு, வெறும் 30 விழுக்காடு இருந்த யூதர்களுக்கு 56 விழுக்காடு நிலப்பரப்பை கொடுத்தவன் பிரிட்டன் அல்லவா? அதற்கு துணை நின்றவன் அமெரிக்கன் அல்லவா? அதற்கு கையொப்பமிட்டவன் இதே இந்தியன் அல்லவா? நீங்கள் சொல்கிறீர்கள் ஈழ விடுதலை வாங்கி தருகிறோம், இதோ ஆப்கானிஸ்தானுக்கு நாங்கள் தான் விடுதலை பெற்று தந்தோம், பாகிஸ்தானில் இருந்து பங்களாதேஷுக்கு நாங்கள் விடுதலை பெற்று தருவோம், உலக நாடுகளில் எல்லாம் விடுதலை பெற்று தருவோம், ஆனால் பாலஸ்தீனத்திலே கொத்து கொத்தாக சாகக்கூடிய மக்களை நாங்கள் கண்டுகொள்ள மாட்டோம் என்று சொல்லக்கூடிய நரேந்திர மோடியுடைய ஆட்சி என்ன சொல்லும்? யோசித்து பாருங்கள். நாங்கள் கேட்பது என்ன தெரியுமா? மக்களின் உணர்வுகளை பிரதிபலிக்கக்கூடியவர்களாக நீங்கள் இருக்க வேண்டும். ஈழத்திலே செத்துக் கொண்டிருக்கும் போது 8 கோடி தமிழர்கள் நாங்கள் கேட்டோம். உனக்கு வாக்களிக்கக்கூடிய, உன்னுடைய நாட்டின் கீழ் இருக்கக்கூடிய, உனக்கு கீழ் குடியுரிமை இருக்கக்கூடிய இந்த நாட்டுடைய மக்கள் நாங்கள் கேட்டோம். எங்கள் இனம், எங்கள் மொழி பேசக்கூடியவன் அங்கு செத்துக் கொண்டிருக்கிறான், அவனை நீங்கள் காக்க வேண்டும் என்று சொல்லும் பொழுது சிங்களர்களுக்கு துணையாக இருந்த கயவர்கள் தான் இந்தியர்கள் என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ளுங்கள். 8 கோடி பேர் கேட்கிறான், 8 கோடி வாக்குகள் இருக்கிறது. அதற்காகவாவது கூட சற்று கேட்போம் என்று கேட்டால் இல்லை. அவன் சிங்களவன் பக்கம் நின்றவன். இவன் எப்படி பாலஸ்தீனத்துக்கு ஆதரவாக இருப்பான் என்று நீங்கள் எண்ணிக்கொள்ளுங்கள். எக்காரணத்தை கொண்டும் இருக்க மாட்டான். இஸ்ரேலோடு உறவை துண்டித்துக் கொள்ள மாட்டான். ஏனென்றால் இவனுக்கு பாகிஸ்தானோடு போரிடுவதற்கு இஸ்ரேல் தேவை.
சீனாவுடைய ஆதிக்கத்திலிருந்து தற்காத்துக் கொள்வதற்கு இவனுக்கு இஸ்ரேல் தேவை. அத்தனைக்கும் இவனுக்கு இஸ்ரேல் தேவை என்று சொல்லும் போது இவன் எங்கு இருந்து கேட்க போகிறான் பாலஸ்தீனத்திற்கான விடுதலை என்று நீங்கள் எண்ணிக்கொள்ளுங்கள். பாலஸ்தீனத்திற்காக விடுதலை கேட்பதற்கு நீங்கள் மதவாதியாக இருக்க வேண்டுமா? பாலஸ்தீனத்திற்கு விடுதலை கேட்பதற்கு நீங்கள் இஸ்லாமியராக இருக்க வேண்டுமா? இல்லை, பாலஸ்தீனத்திற்கு நாங்கள் விடுதலை கேட்பதற்கு அந்த மதம் சார்ந்தவர்களாக இருக்க வேண்டுமா? மனிதநேயம் இருக்கக்கூடிய யாராக இருந்தாலும் பாலஸ்தீனிய மக்களுக்கும் பாலஸ்தீனிய மண்ணுக்கும் விடுதலை கேட்கக்கூடிய தகுதி இருக்கும். 5 வயது பிள்ளைக்கு மொழியறிவு என்ன இருக்க போகிறது? இன அறிவு என்ன இருக்க போகிறது? 5 வயது குழந்தை உலகத்தில் எங்கு இறந்தாலும் கொத்து கொத்தாய் குழந்தைகளை கொத்து குண்டுகளை போட்டு கொள்ளும் பொழுது அங்கு இனமும், அங்கு மொழியும், அங்கு சாதியும், அங்கு நிலமும் எல்லாம் எங்க மயிருக்கு சமம். எங்க மயிருக்கு சமம். நாங்கள் கேட்பது அந்த மண்ணினுடைய உரிமையை. இஸ்ரேலை எடுத்துக்கொடு என்று கேட்கவில்லை. நேரு அவர்கள் கையொப்பமிடும் பொழுது இஸ்ரேலுக்கு நாடு என்று அங்கீகாரம் கொடுக்கும் பொழுது பிரித்து வைத்திருந்த பாலஸ்தீனத்திற்கும் அங்கீகாரத்தை நீங்கள் கொடுத்திருக்க வேண்டும். ஆனால் பிரிட்டன் அப்படி கொடுக்கவில்லை. எப்படி ஈழம் விடுதலை வரும்போது, எப்படி இலங்கைக்கு பிரிட்டன் அரசு விடுதலை கொடுக்கும் போது அங்கு சிங்களவர்களுக்கு என்று மொத்தமாக சேர்த்து ஒரு நாடு கொடுத்து விட்டு போனது. அங்கு ஈழத்தை பிரித்து தனிநாடாக அங்கீகரிக்க மாட்டேன் என்று இந்த வல்லாதிக்க நாடுகள் எல்லாம் சொன்னது. அதைவிட கொடுமையாக பாலஸ்தீனத்திலே ஒரே நாடாக கூட கொடுத்து விடாமல் எண்ணிக்கையிலே கூட இருக்கக்கூடிய பாலஸ்தீனர்களை ஒழித்துவிட்டு வெறும் 30 விழுக்காடு இருக்கக்கூடிய அந்த யூத மக்களுக்கு நீ விடுதலை கொடுத்தேன், அதை ஒரு நாடாக அங்கீகரித்தேன் என்று சொல்லக்கூடிய கயவ தன்மையை உலக நாடுகள் முன்னெடுத்தது. அதுதான் உண்மை. இறை வழிபாடு நடக்கும் பொழுது கூட கண்டன ஆர்ப்பாட்டத்தை சற்று தள்ளி வைக்கக்கூடிய கூட்டத்தில் இருந்து பேசுகிறோம் நாம். ஆனால் அங்கு காசாவிலே இறை வழிபாடு நடக்கும் பொழுதுதான் கொத்து கொத்தாக குண்டுகள் விழுகிறது. அந்த நேரத்தை இவர்கள் பயன்படுத்திக் கொள்கிறார்கள். 2023 ஹமாஸ் தீவிரவாத அமைப்பு நாங்கள் நடத்திய விழாக்களுக்கிலே சென்று 1200 பேரை கொத்தாக தூக்கி சென்று பிணை கைதிகளாக வைத்துக் கொண்டது என்று சொல்லக்கூடியவர்கள். அதற்கு முன்பாக இஸ்ரேல் செய்த அத்துணியத்தை யாரும் இங்கு கண்டுகொள்ளவில்லை. உலகத்திலே கொடியவனாக கருதப்பட்ட ஹிட்லர் அவன் தன்னுடைய வரலாற்றிலே பதிவு செய்து வைத்திருக்கிறான். ஏனடா யூதர்களை கொத்து கொத்தாக கொள்கிறாய் என்று கேட்டதற்கு, ஏனடா யூதர்களை எல்லாம் பெரிய இருட்டறையிலே போட்டு அடைத்து விசைவாயுவை செலுத்தி கொளுத்தினாய் என்று கேட்டதற்கு, யூதர்களை கண்டாலே ஏன் உனக்கு இவ்வளவு வெறுப்பு என்று கேட்டதற்கு ஹிட்லர் சொன்னான். உலகில் மிக கொடூரனாக அறியப்படக்கூடிய ஹிட்லர் சொன்னான், இதோ பாருங்கள் மக்களே, இதோ பாருங்கள் மக்களே, இதுவரை இருக்கக்கூடிய யூதர்களிலே 90 விழுக்காடு யூதர்களை நான் கொன்றுவிட்டேன். உலகத்திலே இருக்கக்கூடிய 90 விழுக்காடு யூதர்களை நான் கொன்றுவிட்டேன். மீதம் இருக்கக்கூடிய 10 விழுக்காடு யூதர்களை நான் விட்டு போகிறேன். ஏனடா விட்டு போகிறேன் என்று கேட்டால் அப்பொழுதுதான் யூதர்கள் எவ்வளவு கொடுமையானவர்கள், ஹிட்லர் செய்தது சரிதான் என்பது உங்களுக்கு புலப்படும் என்று சொன்னார். இன்று பாலஸ்தீனத்திலே கண்கூடாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சொல்வார்கள், வரலாற்றிலே செங்கிஸ்கான் போல் ஒரு கொடுமைக்காரனை பார்க்க முடியாது என்று சொல்வார்கள். வரலாற்றிலே செங்கிஸ்கான் போல் ஒரு கொடுமைக்காரனை பார்க்க முடியாது என்று. செங்கிஸ்கான் இறுதியாக தன்னுடைய சாவை தழுவிக் கொண்டு நிற்கிறான். செங்கிஸ்கானை பற்றி சொல்ல வேண்டும் என்றால் ஒரே ஒரு இடத்திலே சொல்லலாம். அவன் ஆப்கானிஸ்தானுக்காக போர் தொடுத்து போவதற்காக தனது படைகளை அனுப்புகிறான். ஆப்கானிஸ்தானுடைய மன்னன் அந்த படைகளை எல்லாம் வெட்டி வீசி எறிகிறான். தூதுவராக வந்து தலையை வெட்டி வீசி எறிகிறார். ஆப்கானிஸ்தான் மீது பயங்கர கோபம் வருகிறது. செங்கிஸ்கான் பெரும் பெரும் படையை திரட்டிக் கொண்டு ஆப்கானிஸ்தானுக்குள் நுழைந்தவன் ஆப்கானிஸ்தான் மன்னனை பார்த்து கேட்டான், அதே வீரர்களா நீங்கள், வீரர்கள் நீங்கள், எனது படை என்று தெரிந்தும் வெட்டி வீழ்த்தினீர்களே, உங்களுக்கு என்ன சம்மானம் வேண்டும் கேளுங்கள், நான் தருகிறேன் என்று செங்கிஸ்கான் சொன்னான். உலகினுடைய மிக பெரும் கொடுமைக்காரன். உடனே ஆப்கானிஸ்தார்கள் மகிழ்ச்சி அடைந்தார்கள். எங்கள் நாட்டிலே வெள்ளி இல்லை ஐயா, அதனால் எங்களுக்கு வெள்ளி வேண்டும் என்று கேட்டார்கள். செங்கிஸ்கான் சொன்னான், இதோ ஒரு 10 கிலோ வெள்ளியை உருக்கி இவரது இரு கண்களிலும் ஊற்றி விடுங்கள் என்று சொன்னான். ஆப்கானிஸ்தான் மன்னனுடைய கண்களிலே ஊற்றி விடுங்கள் என்று சொல்லக்கூடிய கொடுமைக்காரன். அவன் இறுதியாக மரண படுக்கையிலே படுத்துக் கொண்டிருந்தான், நோய்வாய்ப்பட்டிருந்தான். அப்பொழுது மக்கள் எல்லாம் சென்று பார்த்தார்கள். ஆகா, கொடுமைக்காரன் சாக போகிறான், அதற்கு அடுத்ததாக யார் மன்னன் என்று அறிவிக்கப் போகிறான் என்று சொல்லும் பொழுது அவன் தன்னுடைய மகனை அறிவிக்கவில்லை, தன்னுடைய பிள்ளைகளை அவன் அறிவிக்கவில்லை, தன்னுடைய மருமகன் கலிபுல்லாக்கானை அறிவித்தான். மொத்த மங்கோலியர்களும் பயந்து நடுங்கினார். ஐயா, ஏன் ஐயா, உங்கள் மகன்கள் தானே முடிசூட வேண்டும்,
அதை விட்டு உங்கள் மருமகனுக்கு முடிசூடுவதற்கு தயாராக இருக்கிறீர்களே, கலிபுல்லாக்கானை நீங்கள் முடிசூட போகிறீர்கள், வேண்டாம் வேண்டாம் என்று கேட்டதற்கு சொன்னார், இல்லை இல்லை, கலிபுல்லாக்கான் மன்னனாக வந்தால்தான் நான் எவ்வளவு நல்லவன் என்று உங்களுக்கு தெரியும் என்று சொன்னார். அவ்வளவு பெரிய கொடுமைக்காரன் கலிபுல்லாக்கான் என்று வரலாறு சொல்கிறது. செங்கிஸ்கானுக்கும் மேலானவன். இதே இடத்தில் தான் ஹிட்லர் என்று சொன்னான், என்னை கொடுமைக்காரன் என்று சொல்கிறீர்கள், உலகத்தை காப்பதற்காக 90 விழுக்காடு யூதர்களை நான் கொன்று விட்டேன், இதோ 10 விழுக்காடு யூதர்களை விட்டு போகிறேன், நான் கொடுமைக்காரனா அவன் கொடுமைக்காரனா என்று நீங்கள் பாருங்கள் என்று சொன்னால் உலகம் இதோ பார்த்துக் கொண்டிருக்கும். பாலஸ்தீனத்துடைய பட்டினி சாவு வழியாக பார்த்துக் கொண்டிருக்கிறது. பாலஸ்தீனத்துடைய பச்சை குழந்தைகள் சாவதை இந்த உலகம் பார்த்துக் கொண்டிருக்கிறது. ஒரு ஹிட்லர் அல்ல, 10,000 ஹிட்லர்களாக, ஹிட்லருக்கும் மேலானவர்களாக, கொடுமைக்காரர்களாக, கொத்து கொத்தாக கொல்லக்கூடியவர்களாக இந்த யூதர்கள் இருக்கிறார்கள் என்று அன்று சொன்னது என்று நம்ம நிலை நடந்திருக்கு. உணர்ந்து கொள்ளுங்கள் உறவுகளே, இஸ்ரேல் என்ற ஒரு நாடு தன்னுடைய வேலையை பார்க்க வேண்டும், இதோடு ஒதுங்கிக் கொள்ள வேண்டும், பாலஸ்தீனத்தை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும், பாலஸ்தீன மக்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் தொடங்கவில்லை. இந்த உலக நாடுகளிலே இருந்து இஸ்ரேலை அப்புறப்படுத்தி வேறொரு கண்டத்தில் பிரித்தாட வேண்டும், இல்லை என்றால் உலகத்தில் அத்துணை இனங்களும் இந்த பாடுபடும் என்பதை உணர்ந்துதான் இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் இந்த வடிவிலே தொடங்கி இருக்கிறது என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ளுங்கள். கொடுமை கோயிலுக்கு போனா அங்க 2 கொடுமை திங்குன்னு அடிச்சுமாங்க. நம்ம கூட்டம் போட்டு இங்க மோடியை கத்திக்கிட்டு இருக்கான். நெதன்யாஹு 10 ஹிட்லர்னா மோடி 100 ஹிட்லர். கண் கூட பார்த்திருக்கான். அவனுக்கு கூட தேசங்கள் எல்லாம் எதிர்ப்பு தெரிவிக்கிறது. இன ரீதியாக அவன் செய்யக்கூடிய கொலைகளை அங்கீகரிக்க மறுக்கிறது. இதே கோத்ரா ரயில் இழப்பில் ஒரு குற்றவாளி கூட இதுவரை கைது செய்யப்படவில்லை. அத்துணை பேரும் விடுதலை செய்யப்பட்டு அவன் குற்றமற்றவன் என்று இந்த உலகம் சொல்கிறது. யோசித்து பாருங்கள். எந்த கொடுமைக்காரன் இடத்துல நாம் போய் கேட்கிறோம்? ஒளிய தெரியாதவன் தலையாரி வீட்டுக்குள்ள ஒளிஞ்சதை சொல்லுவாங்கல்ல, கொலகாரன்ட்டே போய் அந்த கொலகாரனை கூப்பிட்டு சொல்லி யாரையும் கொல்ல வேணான்னு கேட்கக்கூடிய கூட்டத்தில் ஒருத்தன் நின்று கத்துறோம். வேற வழி இல்ல, வேற வழி இல்ல. இந்திய தேசத்தில் நாம் அடிமைப்பட்டு கிடக்கிறோம். தமிழீழ தலைவர் பிரபாகரனிடத்திலே கேட்கிறார்கள், திரிகோணமலையை மட்டும் எங்களுக்கு விட்டுவிடு. அமெரிக்கா சொல்ற, திரிகோணமலையை மட்டும் எங்களுக்கு விட்டுவிடு, உனக்கு ஈழத்தை நாங்கள் பெற்றுத் தருகிறோம், இல்லை உனக்கு இலங்கையை வேண்டும் என்றால் பெற்றுத் தருகிறோம் என்று சொன்னார். ஆனால் சொல்ல மறுத்தார். திரிகோணமலையை ஒருவரும் நான் விட்டுக் கொடுக்க முடியாது. ஏனென்றால் திரிகோணமலையை விட்டுக் கொடுத்தால் அது எங்கள் நாட்டுக்கு மட்டும் ஆபத்தல்ல, இந்திய பிராந்தியத்தில் இருந்து ஆசிய கண்டம் முழுமைக்கும் அது ஆபத்தை தரும். அமெரிக்காவை வெளியே போய் என்று சொல்ல வந்தால் தமிழீழ தலைவன் பிரபாகர். ஆனால் அவனை அங்கீகரிக்க மறுந்த கூட்டமாக நாம் போய்விட்டோமே. யோசித்து பாருங்கள், எப்படி இந்த விடுதலையை பெறுவது? அதற்கான உணர்வை எப்படி பெறுவது? இதோ இந்திய விடுதலைக்கான சுதந்திர போராட்டம் நடக்கும் பொழுது வ.உ.சி. இடத்துல ஒரு துறை சென்று கேட்கிறார். இதே கோயம்புத்தூர் சிறையில் கிடக்கும் பொழுது வ.உ.சி. இடத்துல ஒருவன் சென்று கேட்கிறார், ஐயா நீ விடுதலை கேட்கவில்லை என்று சொல், உனக்கு விடுதலை தருகிறேன் என்று சொன்னார். நாட்டிற்கு விடுதலை கேட்கவில்லை என்று சொல், உனக்கு விடுதலை தருகிறேன் என்று சொன்னார். வ.உ.சி. மறுத்தார். இல்லை இல்லை, இந்திய நாட்டிற்கு விடுதலை வேண்டும் என்று கேட்டார். மீண்டும் சொல்கிறார், உனது நாட்டிற்கு விடுதலை வேண்டும் என்று நீ சொன்னால் நீ விடுதலை பெற முடியாது. நாட்டிற்கு விடுதலை கேட்பதை விட்டுவிடு. உனது தாயும் மனைவியும் பிச்சை எடுக்கிறார்கள். செல்வ சீமானாக இருந்தவன் நீ, உனது தாயும் மனைவியும் பிச்சை எடுக்கிறார்கள். உனது வழக்கறிஞர் தொழில் சன்னமாக போய்விட்டது. உன்னுடைய பெரும் சொத்துக்கள் எல்லாம் அரசால் அபகரிக்கப்பட்டு விட்டது. ஆகவே நீ விடுதலை கேட்கவில்லை என்று சொல், வ.உ.சி. உன்னை விடுதலை செய்கிறோம் என்று சொல்லும் பொழுது வ.உ.சி. சொன்னார், என் தாயும் பிள்ளையும் பிச்சை எடுக்கலாம், என் தாயும் மனைவியும் பிள்ளையும் பிச்சை எடுக்கலாம், ஒருவரும் என் தாய்நாடு பிச்சை எடுக்க கூடாது என்று சொல்ற வ.உ.சி. அவனை அங்கீகரிக்க மறுத்த கூட்டமாக போய் நின்றாங்க. வ.உ.சி. தான் ஒரு கூட்டத்திலே சொன்னால், வ.உ.சியும் சுப்பிரமணிய சிவமும் பேசினால் எப்படி இருக்கும் என்று சொல்வார்கள். சுப்பிரமணிய சிவம் பேசினால் எப்படி இருக்கும், வ.உ.சி. பேசினால் எப்படி இருக்கும் என்று சொல்லும் பொழுது வ.உ.சி. தெளிந்த நீரோடை போல் பேச்சை தொடங்குவாரால் போக 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 ஒரு காட்டாட்டு வெள்ளம் போல் அடித்துக் கொண்டு கடல் அறையை போல் பொங்கு நோயாக பேசுவார். அப்படி என்றால் சுப்பிரமணிய சிவம் எப்படி பேசுவார் என்று கேட்டால், சுப்பிரமணியம் சிவம் பேசினால் சபமும் எழுந்து நிற்கும் என்று சொல்லும்படியாக பேசுவார். அப்படி இருவரும் பேசி 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 விடுதலையை கேட்டார்கள். அப்படி விடுதலை கேட்கும் போது வ.உ.சி. சொன்னார், இந்த கப்பலை மட்டும் நாம் வாங்கிவிட்டால், இந்த கப்பலை மட்டும் நாம் வாங்கிவிட்டால் வெள்ளையர்கள் மூட்டை முடிச்சதை கட்டிக்கொண்டு வீதியிலே போக வேண்டியதான் என்று சொல்லும்போது, கீழே இருந்த சுப்பிரமணிய சிவம் மேலே எழுந்து வந்து சொன்னாராம், அது இந்த மூட்டை முடிச்சுகளை கட்டிக்கொண்டு போவது அது அங்கிருந்து அவன் கொண்டு வந்ததல்ல, ஆகவே அவன் வெறுதையோடு தான் போக வேண்டும் என்று சுப்பிரமணிய சிவம் சொன்னாராம்.
இதை ஏன் சொல்கிறேன் தெரியுமா? அதே பாபுஜி தான் சொன்னார், வெள்ளையர்கள் எண்ணிக்கையும் இந்தியர்களின் எண்ணிக்கையும் கணக்கிலே கொண்டு சொன்னார். அன்னைக்கு பாரதியார் பாடியது போல வெறும் 30 கோடி மக்களை உண்டு, வெறும் 30 கோடி மக்களை கண்டு கொண்டு சொன்னார். நன்றாக யோசித்து பாருங்கள் மக்களே, நன்றாக யோசித்து பாருங்கள். பாபுஜி சொல்றார், நீங்கள் இந்திய விடுதலையை யாரிடமும் கேட்க தேவையில்லை, இங்கிலாந்து இடத்துல கேட்க தேவையில்லை, அனைவரும் ஒரே இடத்திலே ஒருங்கே நின்று நீங்கள் காரி உமிழ்ந்தால் உங்களுக்கு விடுதலை கிடைக்கும் என்று சொன்னார். எப்படி என்று கேட்டதற்கு பாபுஜி சொன்னார், அவனிடம் இருப்பது 30 லட்சம் பேர், நம்மிடம் இருப்பது 30 கோடி பேர். இந்த 30 கோடி பேரும் ஒரே இடத்திலே இருந்து ஓங்கி மூச்சு விட்டால் வெள்ளை காக்கைகள் கொண்டு போய் இங்கிலாந்திலே வீழும் என்று சொன்னார். வெள்ளை காக்கைகள் இங்கிலாந்திலே போய் வீழும் என்று சொன்னார். அதே பாபுஜி சொன்னார், என்ன செய்வது, என்ன செய்வது, என்னடா செய்வது, அனைவருக்கும் ஒரே நேரத்தில் மூச்சு விட தெரியவில்லை என்று சொன்னார். அதைத்தான் நாங்கள் சொல்கிறோம். இப்போது நீங்கள் கேட்பதை அங்கு 50